முல்லைத்தீவு நாயாறு நீராவியடி பிள்ளையார் ஆலயத்துக்கு ஜனவரி 14ஆம் திகதி அன்று பொங்கல் வழிபாடுகளுக்காக சென்ற பிரதேச தமிழ் மக்களுக்கும் கோவில் வளாகத்தை ஆக்கிரமித்து குடியிருக்கும் பௌத்த பிக்கு தலைமையிலான பெரும்பான்மையினருக்கும் இடையில் முறுகல் ஏற்பட்டிருந்தது. இந்த முறுகல் அமைதிக்கு பங்கத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்து முல்லைத்தீவு போலீசார் தாக்கல் செய்த வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படும் என்று எதிர்பார்ப்பு காணப்பட்டது. இந்த நிலையில் இன்று காலை முல்லைத்தீவு நீதிமன்ற நீதவான் எஸ் லெனின்குமார் முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது பௌத்த மதகுரு சார்பில் மன்றில் சமர்ப்பித்த ஆவணங்கள் மொழிபெயர்ப்பு செய்து பார்வையிட வேண்டும் எனவும் அதனால் வழக்கின் தீர்ப்பை மார்ச் 15ஆம் திகதிக்கு நீதவான் பிற்போட்டுள்ளதாகவும் கோவில் நிர்வாகம் சார்பில் மன்றில் முன்னிலையான சட்டத்தரணி அன்டன் புனிதநாயகம் தெரிவித்தார். குறித்த வழக்கானது கட்டளைக்காக நியமிக்கப்பட்டிருந்தது. இருப்பினும் மூலாம் தரப்பான பௌத்த விகார அதிபதியின் சார்பில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆவணங்கள் சிங்கள மொழியில் இருப்பதனால் அதனை மொழிபெயர்த்து தான் பரிசோதித்த பின்னரே இந்த கட்டளை ஆக்க முடியும் என கூறி மன்றை கட்டளையிட்டது. வருகின்ற 15ஆம் தேதிக்கு தீர்ப்புக்காக கட்டளைக்காக மன்ற வழக்கு ஒத்தி வைத்துள்ளது. அதுவரை குறித்த பிரதேசத்தில் எந்த விதமான அபிவிருத்திகளை இரு தரப்பினரும் செய்யக்கூடாது எனவும் வழிபாடுகளை மேற்கொள்ளலாம் எனவும் மன்ற கட்டளை இருக்கின்றது. வருகின்ற 15ஆம் தேதி மன்ற நிச்சயமாக இதற்குரிய கட்டளை வழங்கும் என மன்றம் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் திகதி இறுதியாக வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது நீதிமன்றத்தில் முன்னிலையாகியிருந்த தொல்பொருள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் பி மண்டாவல தொல்பொருள் திணைக்களத்தினால் பௌத்த விகாரை மற்றும் புத்தர் சிலை அமைப்பதற்கு விகாராதிபதிக்கு தாம் அனுமதி வழங்கவில்லை என தெரிவித்ததாக சட்டத்தரணி அன்டன் புனிதநாயகம் ஐபிசி தமிழுக்கு குறிப்பிட்டார். தாம் பரிந்துரை கடிதம் ஒன்றை வழங்கியதாகவும் அது தமது தரப்பின் தவறு எனவும் தொல்பொருள் ஆணையாளர் நாயகம் பேராசிரியர் பி மண்டவல நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொண்டார் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதனையடுத்து நாயாறு நீராவியடி பிள்ளையார் ஆலய வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள விகாரை மற்றும் புத்தர் சிலையில் புனரமைப்பு நடவடிக்கைகளுக்கு இடைக்கால தடையை நீடித்த முல்லைத்தீவு நீதிமன்ற நீதவான் இன்று 26ஆம் திகதிக்கு வழக்கை ஒத்திவைத்திருந்தார். இதற்கு முன்னர் கடந்த ஜனவரி 24ஆம் திகதி நடைபெற்ற இந்த வழக்கு விசாரணைகளில் விகாரை வளாகத்தில் புத்தர் சிலை அமைக்கப்பட்டது சட்டவிரோதமானது என்று தகவலறியும் சட்டத்தின் பிரகாரம் பெறப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தெரியவந்துள்ளதாக கிராம மக்களின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் மன்றின் கவனத்துக்கு கொண்டு வந்தனர். இவ்வாறான சூழலில் போலீசார் மற்றும் தொல்பொருள் திணைக்களத்தினரின் ஆதரவுடன் சட்டவிரோதமான வகையில் அமைக்கப்பட்ட புத்தர் சிலை வழக்கு நடைபெறுவதற்கு முதல் நாளான ஜனவரி மாதம் 23ஆம் திகதியே திறக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.